வணக்கம். என் பேர் சுகுமார் சண்முகம். நான் திருச்சி திருவம்பூர் சட்டமன்ற தொகுதியை சார்ந்தவன். கடந்த ஒரு வருஷமாக தளபதியை வீட்டில் பூஜை அறையில் வச்சு நான் வழிபட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் தளபதி முதல்வர். எங்களுக்கெல்லாம் என்னைக்கோ முதல்வர் ஆயிட்டாரு. ஒரு ரொம்ப நாளாக தளபதி நாங்கள் வணங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு தான் தலைவர் வணங்குறாரு. இப்போ தலைவர் பக்கத்தில், அதாவது பக்கத்தில் நிற்கும் போது இன்னும் பயங்கர கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். அவர் சில பக்கத்தில் நிற்கிறது அதுக்கு மேலே கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலாக அந்த திருவம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு ஃபர்ஸ்ட் நான் தான் வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி எங்களை மாவட்ட செயலாளர் அருள்ராஜ் சொல்லியிருந்தாங்க. என்ன வேலை பார்க்க சொல்லியிருந்தாங்க. அதுக்காக இன்னொரு சிலையும் செஞ்சிருந்தேன். அந்த சிலையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. திருவம்பூர் சட்டமன்ற தொகுதி நவுல்பட்டு விஜய் அவர்களோட வாகனத்தில் ஏற்றிருப்போம். நாங்கள் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டு வேற சில காரணங்களால் அது கடைசி நேரத்தில் வேட்பாளர் மாற்றப்பட்டுச்சு. இதில் என்ன நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, வேற கட்சியிலலாம் வேட்பாளர் மாற்றப்பட்டதுன்னா அந்த வேட்பாளர் இன்னொரு கட்சியில் போய் சேருவாங்க, இன்னொரு கட்சியில் போய் சீட்டு வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் எங்கள் கட்சியில் சீட்டுக்காகலாம் நாங்கள் இருக்க மாட்டோம். நாங்கள் தளபதிக்காக மட்டும்தான் இருப்போம். என்னைக்கு எங்களுக்கு தளபதி இருந்தால் போதும் அப்படின்ட்டு தளபதிக்காக தான் நாங்கள் வேலை செய்கிறோம். ஈவன் ஆதவண்ணன் வரும்போது கூட எங்கள் மாவட்ட செயலாளர் போய் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும்போது இவர் தான் ஃபர்ஸ்ட் வேட்பாளர், இப்போ வேற எது மாறிடுச்சிங்க வேறு சில காரணங்களால் அப்படின்னு சொல்லும்போது கூட ஆதவண்ணன் என்கிட்ட சொன்னார், இது போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க, நீங்கள் முழுக்க வேலை செய்யுங்க, அடுத்து வேற எது வரும் அப்படின்ட்டு. அப்போ கூட நான் சொன்னேன், சீட்டுக்காகலாம் நான் வேலை செய்யலைங்க, தளபதிக்காக தான் நான் வேலை செய்கிறேன், அதெல்லாம் தளபதி மட்டும் இருந்தால் போதும் எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். நான் தளபதியை டெய்லி பார்க்குறதுலே எங்களுக்கு சந்தோஷம். அதாவது நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ தளபதி ஒரு இடத்துக்கு போகிறார் அப்படின்னா எவ்வளோ பெரிய கும்பல் வருது, எப்படிலாம் சேர்றாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அவ்வளோ கும்பல் சேர்ந்து அவர் பார்க்குறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும்போது நான் டெய்லி பார்க்குறேன் தளபதியை, டெய்லி நான் கும்பிட்றேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தளபதியை நான் எதுக்கு சிலையாக நான் வச்சு வழிபடுறேன் அப்படின்னா, இப்போ நம்ம சாமி கிட்ட தானே போய் வரம் கேட்போம், எனக்கு அதை பண்ணி கொடுங்க, இதை பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு தளபதி தமிழ்நாட்டுக்கே அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னா வரம் கொடுக்குற சாமியாக இருக்கிறாரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் அந்த சாமியாக அவர் தான் வருவார்ன்ட்டு. அப்போலேருந்து நான் அவரை கும்பிட்டுட்டு தான் இருக்கேன். முன்னாடியே பல இடங்களில் சொல்லியிருக்காரு, உங்களை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் அப்படின்ட்டு. அதை கண்டிப்பாக செய்வார். உங்களெல்லாம் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டார். அவர் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அது எல்லாத்தையுமே நிறைவேற்றுவார். தமிழக மக்கள் ஒரு புதுமையான களத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நீங்களே பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க, நானுமே பார்த்துட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லை, நேற்று இந்த தளபதி வரும்போது இந்த சர்க்கியூட் ஹவுஸில் ஒரு மீட்டிங் நடந்தது. நான் போய் உட்காந்துருக்கிறேன். பின்னாடி ஒரு பையன் நின்றுட்டு இருந்தாப்புல ரொம்ப நேரமாக. நான்லாம் உட்காந்துருக்கும்போது ஒரு 6 சேர் தான் இருந்துச்சு. நான் ஒரு நவுல்பட்டு விஜயன், இது கதிரவன் எம்எல்ஏ இருந்தார், அது பக்கத்தில் துணை சபாநாயகர் உட்காந்துருக்காரு, எங்கள் மாவட்ட செயலாளர் எஸ்கே அருள் இருந்தார். பின்னாடி ரொம்ப நேரமாக ஒரு மணி நேரமாக நின்றுட்டு இருக்காரு ஒரு பையன். அந்த பையனை அப்படி திரும்பி பார்த்தா அது யாருன்னு பார்த்தா ரமேஷ். அவர் அமைச்சர். இதெல்லாம் எந்த கட்சியிலுமே பார்க்க முடியாது. அமைச்சர் வரனவர்னு பயங்கர சீனை கொடுப்பானுங்க. அந்த மாதிரி எந்த ஒரு சீனுமே இல்லாமல் எல்லாருமே ரொம்ப எளிமையாக பொதுமக்களாக, நான் அமைச்சராக இருந்தாலும் சரி, உன் வயசுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன், நீ உட்காந்துக்கிற, நான் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறது எந்த ஒரு கட்சியிலுமே பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கட்சியையும் ஒரு ஆட்சியையும் கொடுத்துருக்காங்க தளபதிக்கு. நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, என்னென்ன நல்லது நடக்க போகுது தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நன்றி. இல்லை மறுபடியும் தட்டை வச்சிடலாம். அப்படி தட்டை வச்சிடலாம். அது Gracias.